நம்ம தமிழ்நாட்டில் அமோகமாக வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு சட்டசபைக்கு உள்ள ஒரு முதல்வராக நுழைஞ்ச விஜய் அவர்கள் அங்கே சட்டசபைக்கு உள்ள அவர் ஃபஸ்ட்டு வந்ததுமே அந்த எம்எல்ஏக்கான பதவி முதல்வருக்கான பதவி எடுத்துக்கிறப்ப விஜய் அவர்கள் செஞ்ச செய்கை அப்போது அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த திமுகவினர்கள் முக்கியமாக சட்டசபை திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர் உட்பட எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டு தான் இன்னைக்கு சட்டசபையில் அவருடைய வேலையை விஜய் அவர்கள் தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை பார்த்த உதயநிதி அவருக்கு அதிர்ச்சி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதே போல் மற்ற அதிமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே விஜய் அவர் செஞ்ச இந்த செயல் ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்துருக்கு. இதனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் எம்எல்ஏவாக பதவி எடுத்துக்கிறப்ப விஜய் அவர்கிட்ட சரண் அடைகிற மாதிரியான ஒரு சம்பவத்தையுமே செஞ்சுருக்காரு. ஸோ அவர் மட்டும் கிடையாது, இன்னும் மற்ற அதிமுகவினர்கள் அதே போல் பன்னீர்செல்வம் அவர் கூட விஜய் அவருக்கு அவர்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உதயநிதி அவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவரை தொடர்ந்து முறைச்சி பார்க்குற மாதிரியும் கோபமாக உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்படி இன்னைக்கு முதல்வராக சட்டசபைக்கு உள்ள வந்த விஜய் அவர்கள் திமுக அவங்க அதிர்ச்சி அடைகிற மாதிரி அதிமுகவினர்கள் அவங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி என்னதான் செஞ்சார். அதே போல் பன்னீர்செல்வம் என்ன பண்ணி விஜய் கிட்ட சரண்டர் ஆனார். அதே போல் கோபமாக முறைத்து பார்த்த உதயநிதி இப்படி சுவாரஸ்யமாக நடந்த பல விஷயத்தை பற்றி இன்றைக்கி சட்டசபையில் நடந்த பல விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே பாருங்கள். இதில் இன்றைக்கி காலையில் முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி பதவி ஏற்றுக்கிறதுக்காக வேகமாக வந்தாரோ அதே போல் இன்றைக்கி சட்டசபைக்கு முதல் ஆளாக வேகமாகவே விஜய் அவர் வந்துட்டார். ஸோ வந்ததுக்கப்புறமா இந்த 234 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்த எல்லா எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக சட்டசபைக்கு வராங்க. ஸோ அப்போ சட்டசபைக்கு உள்ளே வந்துட்டு அங்கே முதல்ல விஜய் அவரை தற்காலிக சபாநாயகரான அவர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு விஜய் அவருக்கு அவருடைய தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கான எம்எல்ஏ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. அதே போல் முதலமைச்சர் சட்டசபைக்கான அந்த பதவி பிரமாணமும் விஜய் அவருக்கு செஞ்சு வைக்கிறாரு. ஸோ அந்த பதவி பிரமாணம் அதை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அங்கே மறைந்த ஜெயலலிதா முன்னாள் முதல்வரான மறைந்த ஜெயலலிதா அவங்களுடைய படம் இருந்திருக்கு. ஸோ அந்த படத்தை அந்த இடத்துல கை கூப்பி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமாக தான் போய் விஜய் அவர்கள் சட்டசபையில் எம்எல்ஏவாகவும் முதல்வராகவும் அவர் பதவியை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ நம்ம தமிழ்நாடு வரலாறு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16-17 முதலமைச்சர்கள் அடுத்தடுத்துன்னு மாறியிருக்காங்க. ஸோ அவங்கள நிறைய பேர் மறைந்தும் போயிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தை மட்டும் கும்பிட்டுட்டு சட்டசபையில் இன்னைக்கு அவருடைய வேலையை விஜய் அவர்கள் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கிட்டு துவங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதை அந்த நேரம் அந்த ஒரு நிமிடம் அங்கே இருந்த எல்லாருமே பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாங்க, அதிர்ச்சியும் அடைஞ்சிட்டாங்க. விஜய் அவர்கள் ஜெயலலிதா அவங்கள ஒரு ரோல் மாடல் போல் அவர் இங்கே எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்க ஜெயலலிதாவை வணங்கிட்டு அவருடைய வேலையை துவங்கியிருக்காரு அப்படின்னு இப்போது இந்த விஷயத்தை பார்க்குற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக அங்கே கிட்டத்தட்ட நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு சில பேர் தான் வரல, மற்றவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக். ஸோ இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர் வந்து எம்எல்ஏ பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. அப்போது அங்கே வந்த உதயநிதி விஜய் அவரை நேருக்கு நேராக பார்க்கல, ஒரு மரியாதை நிமித்தமாக விஜய் அவருக்கு ஒரு சின்ன வணக்கம் கூட சொல்லலை உதயநிதி. ஆனாலுமே விஜய் அவர் பெருசாக அதை கண்டுக்கல. ஆனால் அதுக்கு அப்புறமா வந்த எடப்பாடி பழனிசாமி வரும்போதே பார்த்தீங்கன்னா விஜய் அவரை கும்பிட்டுக்கிட்டே தான் சிரிச்ச முகத்துடன் வந்தார். ஸோ வந்த எடப்பாடி பழனிசாமி திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே கீழே அப்படியே விழுந்துட்டார். அதாவது தரையை தொட்டு வணங்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு. அப்போது அங்கே தூரத்தில் இருந்து பார்த்தவங்க, ஏன் அந்த விஷயத்தை லைவில் பார்த்தவங்க நிறைய பேர் கூட எடப்பாடி பழனிசாமி விஜய் ஒரு காலில் தான் விழுந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தெளிவாக காட்டுறப்ப தான் தெரியுது அவர் கையில் எடுத்துகிட்டு வந்த பேப்பரை கீழே போட்டுட்டாரு, அந்த பேப்பரை எடுக்க தான் குனிஞ்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் ஒரு நொடி திடீர்னு எடப்பாடி எதுக்கு குனிறாரு அப்படின்னு அந்த ஒரு நிமிடம் பார்க்குறப்ப எடப்பாடி அவர் விஜய் அவருக்கு வணக்கம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் எங்கள் காலில் விழுந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் திடீர்னு அந்த ஒரு நொடி அந்த சம்பவத்தை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ ஆனாலுமே விஜய் அவரை சிரிச்சுக்கிட்டே வணக்கம் செலுத்திக்கிட்டே வந்த எடப்பாடி ஏற்கனவே இப்போ அதிமுக இருக்கிற மோசமான நிலைமை இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப நிச்சயமாக விஜய் அவர்கிட்ட எடப்பாடி அவர் சரண்டர் ஆகிடுவாரோ அப்படிங்கிற நிலைமை தான் இந்த இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்குறப்ப எல்லாருக்குமே சொல்ல தோணுது. எடப்பாடி சிரிச்சுக்கிட்டே வணக்கம் வச்சதால
ஸோ எடப்பாடி அவர் மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய அதிமுக சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு சிரிச்சுக்கிட்டே அடுத்தடுத்துன்னு வணக்கம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில அதிமுகவ விட்டுட்டு திமுகவுக்கு போன தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருங்க, வந்துருங்க அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி கூப்பிட்டு வரமாட்டேன்னு திமுக கிட்ட போன பன்னீர்செல்வம் அவரும் பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில விஜய் அவர பார்க்க வந்திருந்தப்ப, அதாவது பதவி ஏத்துக்க வந்திருந்தப்ப சிரிச்ச முகத்துடன், மலர்ந்த முகத்துடன் வந்து விஜய் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவருடைய எம்எல்ஏ பதவியை ஏற்றுக்கிட்டாரு பன்னீர்செல்வம். ஸோ இப்படி அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அப்புறமா எடப்பாடி இவங்க 2 பேருமே பெரும் துருவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 2 பேருமே இப்போ விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறி 2 பேருமே வணக்கம் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கிட்ட சிரிச்ச முகத்துடன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு படி மேலே போன எடப்பாடி விஜய் அவர் காலில் விழுந்துட்டாரோ அப்படின்னு ஒரு 2-3 நொடிகள் சர்ச்சையாகவே ஆயிடுச்சு இன்னைக்கு சட்டசபை. ஆனால் அதுக்கப்புறமா தான் அவர் பேப்பர் எடுக்க போயிருக்காரு அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி எதிர்க்க உட்காந்து அவர் கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா விஜய் அவரை ரொம்ப அசால்ட்டாக நினைச்சாங்க. ஆனால் கடைசியாக விஜய் அவர்கள் திமுகவை பின்னுக்கு தள்ளி தமிழகத்தின் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பத்தாக்குறைக்கு இப்போ ஏற்கனவே முந்தைய எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக அவங்களும் அப்படியே மெல்ல மெல்ல விஜய் அவருடைய அந்த கட்சியில் இணைகிற மாதிரி முக்கியமாக எடப்பாடி அவர் செஞ்ச செய்கை இது எல்லாமே ரொம்ப உதயநிதி அவருக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக இன்னைக்கு சட்டசபைக்கு உள்ளே வந்த விஜய் அவர்கள் கருணாநிதி புகைப்படம் இருக்குது, அண்ணா புகைப்படம் இருக்குது. அவங்க யாரையுமே கும்பிடாமல் ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தை கும்பிட்டுட்டு அவருடைய வேலையை துவங்கினதை பார்த்தப்ப அங்கே இருந்த திமுகவர்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைஞ்சு தான் போயிட்டாங்க. முக்கியமாக அதிமுகவர்கள் எல்லாருமே ஹாப்பி. விஜய் அவர்கள் ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஆட்சி தான் நிச்சயமாக இருக்க போகிறாரு. நமக்கு ஆதரவான ஒரு ஆட்சி, ஆதரவான ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக விஜய் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அதிமுகவர்கள் அவங்க எல்லாருமே அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. பத்தாக்குறைக்கு அதிமுக கிட்ட இருக்கிற 35 எம்எல்ஏக்கள் அவங்க விஜய் அவருக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறதால விஜய் அவர் இந்த மாதிரி ஒரு மாதிரியான பாசிட்டிவ் இன்டென்ட்டை கண்டிப்பாக அதிமுக அவங்க கிட்ட காட்டிருக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் தமிழக சட்டசபைக்கு உள்ளே போயிட்டாரு. அடுத்த கட்டமாக அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அந்த இடத்துல இருக்காரு. ஸோ கண்டிப்பாக திமுக அவங்க எல்லாருமே விஜய் அவருக்கு ஆதரவு கொடுக்காம நெகட்டிவாக ஓட்டு போட்டாலும் விஜய் அவருக்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் சட்டசபையில் அந்த எண்ணிக்கை குறைஞ்சாலும் நிச்சயமாக அதிமுக அவங்க பக்கபலமாக விஜய் அவருக்கு இருந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் தெளிவாக உணர்த்துது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் நேற்று பதவி ஏற்றுக்கிட்ட விஜய் அவர்கள் அடுத்துன்னு தொடர்ந்து திமுக அவங்களுக்கு அதிர்ச்சி அடைகிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு மிக முக்கியமாக உள்ளே வந்த விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அவங்கள கும்பிட்டுட்டு அவருடைய அந்த சட்டசபை வேலையை தூங்கினது திமுகவுக்கு அடுத்ததாக விஜய் கொடுத்த ரொம்ப பெரிய அதிர்ச்சி. பத்தாக்குறைக்கு அதிமுக அவங்க எல்லாருமே கூட விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வணக்கம் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விஜய் அவர்கிட்ட அந்த நெருக்கத்தை உருவாக்குறதும் இன்னைக்கு திமுக உதயநிதி எல்லாருக்குமே சட்டசபையில் ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். இப்படி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அவருடைய கட்சியை துவங்கின விஜய் அவர்கள் அடுத்தடுத்துன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுகவுக்கு தொடர்ந்து அதிர்ச்சிகளாகவே கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.